இன்றைய சாய் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் பட்டிமன்ற பேச்சாளர் புலவர் ராமலிங்கம். ஆயிரக்கணக்கான பட்டிமன்ற மேடைகளிலே பேசுகின்ற வாய்ப்பினை பெற்ற புலவர் ராமலிங்கத்துக்கு என்று தனியாக ஒரு ரசிகர் வட்டம் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நல்ல கருத்துக்களை நகைச்சுவையாக பேசக்கூடிய இவரது சொல்லாற்றல் தான். பஸ்ஸில் ஏறும்போதே என்ன கேட்குறான், காலை மெரிச்சிட்டா ஏண்டா எருமை, அதுக்கு ஒன்று அவனை அதுக்கு ஏன்டா நாய் மாதிரி கத்துறேன். இவனும் மனுஷன் தான் அவனும் மனுஷன் தான். ஒரு நிமிஷத்துல இவன் நாய் ஆகிட்டான், அவன் எருமை ஆகிட்டான். விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் கிடைத்ததை விரும்பிக் கொள்ளுகிறவன் தான் வெற்றியாளனாக வர முடியும். ஏ சாமிநாதா, இதோ அறிவு கொட்டுல உயர அங்க போய் உட்காந்து இன்று ஒரு தகவல் சொன்ன எப்படி இருக்கும்னா, எங்க ஐயா சொன்னார் நல்லா தான் இருக்கு, நீ என் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டி இருக்கும்னாரு. பட்டிமன்ற மேடைகளின் முடிசூடா மன்னனாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்ற சாலமன் பாப்பையா தான் ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக என்னை செம்மைப்படுத்தியவர் என்று கூறுகின்ற புலவர் ராமலிங்கம் தன்னுடைய பட்டிமன்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra, Social Talk. வணக்கம். வணக்கம்யா. வணக்கம். நீங்கள் எங்கே படிச்சிங்க? பிறந்து ஊரில் பனமலைப்பேட்டைன்னு கிராமம். அது சின்ன கிராமங்க. ஆனாலும் எங்களுக்கு ரொம்ப பிடித்த கிராமம். காரணம், ஒரு மலை அழகாக படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, யானை படுத்துங்கிற மாதிரி இருக்கும் அந்த மலை. சூப்பர். அந்த மலை மேலே தாளகிரி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான கோயிலை ராஜசிம்ம பல்லவன் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டியிருக்கிறார். பல்லவர் காலத்தில் ஆட்சி கொண்ட இடம் அது. அதுதான் தாளை அப்படின்னா பனையை குறிக்கும், பனை மரத்தை குறிக்கும். கிரினா மலை, அதனால தான் அந்த ஊருக்கு பனைமலைன்னு பேர். அந்த ஊரில் பிறந்து வளர்ந்து அங்கே தான் 1லேருந்து 5வது வரைக்கும் படித்தது. பக்கத்தில் அனந்தபுரம் கொஞ்சம் மினி டவுன். அந்த அங்கே தான் ஹைஸ்கூல் படிப்பெல்லாம் அப்போல்லாம் ஓல்டு எஸ்எஸ்எல்சி. ஆமாம், அது வரைக்கும் நாங்கள் படித்து 1967 அங்கேருந்து முடிச்சுட்டு அப்புறம் மயிலம் அருகில் இருக்கக்கூடியது ஒரு முருகப்பெருமானுடைய ஸ்தலம். அது அந்த மயிலத்தில் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் அப்படின்ற ஒரு தலைமையில், ஒரு சன்னிதானத்தின் தலைமையில் பொம்மபுரம் ஆதீனம் அங்கே இருக்குது. அவங்களுடைய ஒரு தமிழ் கல்லூரி, அந்த கல்லூரியில் தான் நான் படித்து 4 ஆண்டுகள் வித்வான் பட்டத்தை பெற்றுட்டு வெளியில் வந்தேன். எந்த காலகட்டத்தில் பேச்சாளராக நீங்கள் மாறினீங்க? பேச்சாளராக மாறினது 1971 4th இயர் படிக்கிறேன். காலேஜில் 4th இயர் படிக்கிற போது எனக்கு ஒரு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு. பாண்டிச்சேரியில் ஒரு முத்தமிழ் விழா நடக்குது. வாகீச கலாநிதி கிவா ஜெகநாதன் அவர்கள் தலைமையில் எனக்கு முதலாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. சூப்பர். அது ஒரு பெரும் பாக்கியம். அந்த மகானுடைய தலைமையில் பேசுனதுனால இன்றைக்கி நான் இந்த உயரத்துக்கு வந்திருக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். நல்லா பேசுகிறான் தம்பின்னு ஆசீர்வதித்தார். ஏன்னா எனக்கு அவருடைய பேச்சில் எனக்கு எப்பொழுதுமே ஒரு ஈர்ப்பு உண்டு. ஏன்னா பேச்சு உங்களுக்கு தெரியாது இல்லை, ஈர்ப்புன்றது ஒரு சில பேருக்கு தான் வரும். அவர் ஒரு சொல்லாலேயே ஈர்த்துருவார், அவர். அதாவது இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்கள் அந்த அணியில் நானும் பேசுகிறேன். வாக்கீச கலாநிதி கிவாஜா அவர்கள் தான் நடுவராக இருக்கார் பட்டிமன்றத்தில். ஐயா இலக்கிய செல்வரை கூப்பிட்றாங்க. அவர் எழுந்து வரும்போதே கை வீசினதுனால அந்த விரல் பட்டு ஒரு பொத்தான் அருந்து போச்சு. அருந்து போன உடனே அவர் அதை கவனிச்சார். சிந்தனை பூரா அவருக்கு அதில் போயிட்டுது. போன உடனே என்ன பண்ணார், முன் வரிசையில் உட்காந்துக்கிறவளை பார்த்து யாராவது பின் கொடுங்கோன்னார். வாக்கீச கலாநிதி அவங்க கேட்டாங்க, குமரி அனந்தன் பின் வாங்கலாமான்னு கேட்டாங்க. அப்போது இலக்கிய செல்வர் சொன்னாருங்க, கிவாஜா அவர்கள் ஊக்குவித்தால் நான் ஏன் பின் வாங்குகிறேன். ஊக்கு பின்னு ரெண்டும் ஒரே ஒரு பொருளை குறிக்கிறது. இதுதாங்க இலக்கியம். இதை அடையாளப்படுத்தினார் பாருங்க. இன்றைக்கி நான் நினச்சி ரொம்ப அதே மாதிரி ஒரு மிக பிரம்மாண்டமான கூட்டம் சென்னையில் நடக்குதுங்க. சொற்பொழிவது வாக்கீச கலாநிதிக்கு முன்னாடி குமரி அனந்தன் பேசுகிறாங்க. அரை மணி நேரம் பேசி பயங்கர கிளாப்ஸ், கூட்டமே சலங்கை கட்டி ஆடிச்சு. உட்காந்துட்டாங்க. உட்காந்த பிறகு கிவாஜா வர்றாங்க பேசுகிறதுக்கு. வரும்போது எப்படி அந்த அவையை திருப்புறார் பார்த்தீங்களா. குமரி அனந்தன், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்டார். அவர் எழுந்து, ஐயா நான் வண்ணாரப்பேட்டையிலேருந்து வந்தேன்னார். அதான் வெளுத்து வாங்கிட்டீங்கன்னார்.
கூட்டம் அப்படியே இவர் கையில் வந்துருக்குங்க. கேட்டார் பிணிக்கும் தகையமாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல்லுன்ற திருவள்ளுவருடைய திருக்குறளுக்கு பாக்கிச கலாநிதி இடத்துல நான் அத்தனையும் பார்த்தேன். அது அவருடைய தலைமையில் தான் முதல் பட்டிமன்றம். அப்புறம் வந்து தமிழ் அறிஞர், மூத்த அறிஞர் திருக்குறளார் ஐயா முனுசாமி அவர்கள் தலைமையில் ஒரு 10 ஆண்டுகள் பயணம் பண்ணேன். அதே மாதிரி இன்றைக்கு பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தமிழறிஞர் ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள் தலைமையில் அவருடைய ஆதரவில் நான் இப்போது பல மேடைகளை சந்திச்சுக்கிட்டு வரேன். ஐயா அவர்களுடைய தலைமையில் பல நாடுகளுக்கும் போயிட்டு வந்தேன். அதற்கு முன்பாக அவருடைய ஆசிரியர் பேராசிரியர் கண சிற்சபேசன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பழகியிருப்பீங்க. லைன்ஸ் கிளப்லாம் செயல்பட்டவர். அவர் ஒரு நல்ல இலக்கியவாதி. அவரிடத்துலையும் ஒரு 7 ஆண்டுகள் பயணம் பண்ணேன். அதே மாதிரி நாங்களெல்லாம் முகம் காட்டி முகவரி பெற்றவர்கள். முகங்காட்டாமலேயே முகவரி பெற்ற ஒரு தமிழறிஞர் இந்த மண்ணில் உண்டு என்றால் அவர் இன்று ஒரு தகவல் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் தான். ஐயாவோடையும் ஒரு 7 ஆண்டுகள் பயணம் பண்ணியிருக்கேங்க. சூப்பர். அவங்க எப்படி நடந்தாங்கன்ற அந்த பண்பாடு என்னிடத்துல வந்து ஒரு சொத்தாக சேர்ந்துருக்குது எனக்கு. உங்களுடைய முதல் பட்டிமன்ற பேச்சு நினைவில் இருக்கா உங்களுக்கு? அதான் பக்தியும் தொண்டும் பெரிதும் வளர்ப்பவர்கள் ஆண்களா பெண்களான்ற தலைப்பில் தான் ஆண்கள் தான் பக்தியை வளர்க்குறாங்க அப்படின்றது ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் வச்சு பேசி ஒரு தந்தை மகனை அழைச்சிக்கிட்டு கோவிலுக்கு போகிற வரலாறுலாம் சொல்லி அதில் ஒரு நெகிழ்வான நிகழ்வை ஒன்று நான் அன்றைக்கி பதிவு பண்ணதுங்க. எப்போ ஒரு தந்தையினுடைய அருமை ஒருத்தனுக்கு தெரியும்னா, தந்தை வந்து அழைச்சிட்டு போகிறார் குழந்தைய. இப்போது குருக்கள் வந்து தீபாராதனை காட்டி கொண்டு வராரு. அப்போ கூட்டம் நிறைஞ்சிருக்கும் இல்லைங்களா உள்ள. இந்த பொடி பையனுக்கு என்ன தெரிய போகுது? அப்பா எனக்கு சாமி தெரியலப்பான்னு உடனே அவர் தூக்கி தோள் மேலே உட்கார வச்சு, பாடுறா இப்போ தெரியுதா? நல்லா தெரியுதுப்பான்னு. அப்பாவினுடைய பெருமையை தெரிகிறத விட அந்த தோள் மீது தூக்கி வைக்கப்பட்டு சுவாமி தரிசனம் பண்ண அந்த பிள்ளை 40 வயதாகும்போது அவன் பிள்ளைய தூக்கி தோள் மேலே வைக்கிற போது அவனுக்கு என்ன நினைவு வரும்னா, நான் அன்னைக்கு அப்பாவும் இப்படி தானே காட்டினாருன்றதை விட பிள்ளைக்கிட்ட சொன்னான், நானும் சாமி மேலே உட்காந்து தாண்டா சாமியை பார்த்தேன்னு சொன்னான்னா அந்த தலைப்பை ஒட்டி நான் பேசுகிற ஒரு பாக்கியம் இன்றைக்கி எனக்கு பசுமையாக நினைவில் இருக்குது. அந்த பேச்சு எப்படிப்பட்ட பாராட்டுதலில் உங்களுக்கு பெற்று தந்தது? அது நிறைய மக்கள் வந்து பொதுமக்கள், அதுவும் தாய்மார்கள் வந்து எப்பயுமே என்னுடைய பேச்சில் பொதுவாக சொல்கிறது, தாயின் மடியும் தாரத்தின் தோளும் ஆலயத்துக்கு சமம்னு சொல்லுவேன். அந்த மாதிரி அவங்க தான் பக்தியே தொடங்கி வைக்கிறாங்க. ஏன்னா நமக்கு ஆண்கள் அணியில் பேசினாலும் உள்ளம் மட்டும் உண்மையை ஒத்துக்கணும். மனசாட்சின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஏன்னா சாட்சி வேறு மனசாட்சி வேறு இல்லையா? உங்களுக்கு தெரியாது இல்லை. நீங்கள் பல திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறீங்க, நானே ரசிச்சிருக்கிறேன். 10 ஆண்டுகளுக்கு முந்தி நிறைய சீரியலில் வருவீங்க. உங்களுக்கு வந்து உலகம்னா என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ சாட்சி வேறு, மனசாட்சி வேறு. ஏன்னா இப்போ வந்து ஒரு கோர்ட்டில் கூட ஒரு கேஸ் நடக்குது. ஒருத்தன் ஆடு திருடிட்டான்னு குற்றம் சாட்டப்பட்டு கூண்டில் நிற்கிறான். அப்போ அவனுக்காக ஒரு வக்கீல் வாதம் பண்ணுறாரு. வாதம்லாம் முடிஞ்ச உடனே ஜட்ஜ் ஐயா என்ன பண்ணுறாரு, போதிய சாட்சிகள் இல்லாததுனால இந்த மனிதன் ஆடு திருடவில்லை என்று நான் தீர்ப்பளிக்கிறேன், விடுவிக்கிறேன்ட்டார். அவன் என்ன பண்ணான், அந்த குற்றவாளி கூண்டில் இருந்துக்கிட்டே, நன்றி எஜமா, அப்போ அந்த ஆட்டை நானே வச்சுக்குவான்னா. அதாவது இதை நான் சொல்லுவேன். அப்போ அவன் மனசாட்சியோடு பேசுகிறான். கரெக்ட். சாட்சி வேறு, மனசாட்சி வேறு. மனசாட்சி தெய்வத்தோடு தொடர்புடையது. அந்த மனசாட்சியோடு பேசும்போது பார்க்குறம்போது பெண்கள் தான் அந்த பக்தி மார்க்கத்தையும் அதிகமாக ஜேஜு கும்பிடுன்னு குழந்தை பருவத்திலேயே நம்ம கடவுளை கும்பிட வைத்தவ தானே. அப்படிப்பட்ட ஒரு பெருமையை அந்த அனுபவத்தில் சொல்கிற போது மக்கள் நம்மளை பாராட்டுவாங்க. அதில் குறிப்பாக தாய்மார்கள் பாராட்டுவாங்க. அந்த காலகட்டத்தில் உங்களை கவர்ந்த பேச்சாளர்களாக இருந்தவங்க யார் யார்? என்னை கவர்ந்த பேச்சாளர்கள் சொல்லும்போது, அந்த காலத்தில் சொல்லும்போது, தாம்பரம் கிறித்தவ கல்லூரியுடைய பேராசிரியர் தி ராஜகோபாலன், டாக்டர் தே ஞானசுந்தரம், செந்தமிழ் வாரிதி இரா செல்வ கணபதி, காரைக்கால் புலவர் கோ சாரங்கபாணி, திருவாரூர் சண்முக வடிவேலையா, டாக்டர் சத்தியசீலன், டாக்டர் அறிவொளி, இவங்கெல்லாம் ஒரு கனவு நாயகர்கள் எங்களுக்கெல்லாம். அப்படி அவங்க மேடைக்கு வந்தாலே போதுங்க, மேடையை அவங்கள ஒரு தெய்வீக பார்வையில் பார்க்கும். எல்லாருக்குமே முத்தமிழ் புலமை உண்டு.
அது ஒரு வியப்பாகவே நாங்கள் உட்காந்து பார்ப்போம். அந்த இதில் தான் அந்த தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள் அதில் இன்னும் சொல்ல போனால் பட்டிமன்ற உலகத்திலேயே அவர் தான் ஒரு பட்டிமன்ற தலைப்பை ஊடகத்தின் மூலமாக மக்களை சந்திக்க வைத்து சிந்திக்க வச்சவர். எப்படின்னா நம்ம பொதிகை அப்போல்லாம் தூர்தர்ஷன் அதில் முதல் பட்டிமன்றம் ஒன்று போட்டாருங்க அவர். அந்த முதல் பட்டிமன்றம் குடும்பத்தை மையப்படுத்திய ஒரு பட்டிமன்றம். அது அந்த கணவனா மனைவியான்ற பட்டிமன்றம் தான் உலகத்தையே வெல்லக்கூடிய அளவுக்கு வந்ததுங்க. அது ஐயாவுடைய பேச்சிலையும் உலகமே ஈர்க்கப்பட்டு அதில் நானும் ஒரு ஆள். அதனால் இவங்கள் தான் எங்களுக்கு ஒரு பெரிய இலக்கிய கதாநாயகர்கள். சாதாரணமான ஒரு பேச்சாளருக்கும் பட்டிமன்ற பேச்சாளருக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? உறுதியாக இருக்குங்க, உறுதியாக இருக்குது. அதாவது சாதாரண பேச்சாளர் முன்னால் என்ன திட்டமிட்டு தயாரிக்கிறாரோ அந்த தயாரிக்கிற செய்திகளை முறைப்படுத்தி சொல்லலாம். ஆனால் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஸ்பான்டனிஸாக அந்த நேரத்தில் சில கருத்துக்களை உதயமாக்கி சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் வரும். அதற்கும் அவர் தயாராக இருக்கணும். அந்த டேலண்ட் இருந்தால் தான் அந்த பட்டிமன்றத்தில் ஜெயிக்க முடியும். இந்த நூற்றாண்டில் இந்த சமீப காலங்களில் நிகழ்காலத்தில் அப்படி ஸ்பான்டனிஸாக ஒரு சிக்கலான செய்தியை கூட சந்தித்து திறம்பட வாதத்தை வைக்கிறதுல 2 பேர் மகா கட்டிக்காரங்க. நானே வியந்து போனது உண்டு. ஒன்று நம்முடைய பட்டிமன்ற ராஜா சார், இன்னொன்று பட்டிமன்ற பாரதி பாஸ்கர் மேடம். உண்மையிலேயே நான் பாராட்டின அந்த பிள்ளைகளை. அதாவது நம்ம திட்டமிடுகிற தயாரிக்கிற பொருள் ஹோம்ஒர்க் பண்ணுறது, இதை முறைப்படுத்தி சொல்லலாம். இது எடுப்பு, இது தொடுப்பு, இது முடிப்புன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே அப்படி பண்ண முடியாது. திட்டமிட்டதை கூட மாற்றி சொல்லக்கூடிய ஒரு டேலண்ட் அங்கே வரணும். அடுத்தவங்களுடைய விவாதத்தை மறுத்து தன் கருத்தை தூக்கி நிறுத்துகிறதுக்கு பாருங்கள், அதான் பட்டிமன்ற பேச்சாளர். இது தன் கருத்தை தூக்கி நிறுத்துவதற்கு தான் சாதாரண பேச்சாளர். உங்களை கவர்ந்த 2 பேச்சாளர்களை பற்றி சொன்னீங்க. அவங்க 2 பேர் பேச்சில் இன்னி வரைக்கும் உங்களுடைய மனதில் நிற்கக்கூடிய பேச்சுன்னு எதை சொல்வீங்க நீங்கள்? அவர் ராஜா சார் கவுண்டர் கொடுத்தாருன்னு வச்சிங்களேன், அது நீங்கள் யாராலுமே நினைக்க முடியாது. ஒரு தடவை நான் ரொம்ப வியந்து போனது, ஒரு தடவை ஒரு விதி ஒன்று போட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? 10 மணிக்கு மேலே பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு. அப்போ தீபாவளி பட்டிமன்றம் நடக்குது. அந்த பட்டிமன்றத்தில் நான் ஒரு அணியில் பேசுகிறேன், ராஜா சார் இன்னொரு அணியில் லாஸ்ட் நிறைவில் அதை பேசுகிறார். அப்போ என்ன சொன்னாருங்க, ஒரு செய்தி, 10:05க்கு பட்டாசு வெடிச்சிட்டான் ஒருத்தன். காவல்துறையில் அவனை பிடிச்சிட்டாங்க. நீ 10 மணியோடு தானே வெடிக்கணும், அதுகளே 5 நிமிஷம் பொறுத்து வெடிச்சுன்னு. அதுக்கு அவன் சொன்னான்னா, 10 மணிக்கே நான் 10 வச்சுட்டேன் சார், அது அது வெடித்தது கணிஞ்சு அது நமுத்து போயிருக்குது சார், கணிஞ்சு வெடிச்சது 5 நிமிஷம் சார், நான் என்ன சார் பண்ண முடியும்? அதை அந்த நேரத்தில் அந்த கவுண்டரில் கொடுக்குற போது ரொம்ப அரங்கமே இருந்தது. ஒரு தடவை அப்படி தான் சேலத்தில் நடத்தின ஒரு பட்டிமன்றம். அப்போ ஒரு சொன்ன வார்த்தை இன்றைக்கி மக்கள் பேசுவாங்க அங்கே போனீங்கன்னா, இது சேலமா அல்லது பாலம் ஊரா அப்படிங்கிற. சேலம் ஊரா இது பாலம் ஊரான்னு, ஏன்னா எங்கள் சுற்றியும் பாலமாக இருக்கு, அதை வச்சு பேசுவாருங்க. அவர் அந்த சூழ்நிலையை அப்டேட் பண்ணி அழகாக பேசுவார்னு வச்சிங்களேன். அதே மாதிரி பாரதி பாஸ்கர் அவங்க கருத்தாலும் மறுப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நுட்பமான செய்திகளை சொல்லுவாங்க 2 பேருமே. இன்னொன்று சொல்ல போனால் எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் பேசினாதான் அரங்கம் அதிரும், அவங்க பேரை சொன்னாலே அரங்கம் அதிரும். அது ஒரு பெரிய தமிழுக்கு கிடைத்த ஒரு பெரிய மரியாதை இல்லையா? தமிழுக்கு கிடைத்த பெரிய வரவேற்பு இல்லைங்களா? அதை நான் சந்தோஷமாக பார்ப்பேன். அதுதான் நம்ம அந்த பட்டிமன்ற உலகத்தில் இவங்க 2 பேரும் இன்றைக்கி ஒரு சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் அது. ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக உங்களை செம்மைப்படுத்தியதில் யாருக்கெல்லாம் பங்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? என்னை செம்மைப்படுத்தியதில் பெரும் பங்கு பேராசிரியர் கணசிர்சபேசன் ஐயாவுக்கு தான். நான் ஆரம்ப காலத்தில் வீரபாண்டியன் கட்டபொம்மை வசனம் பேசுகிற மாதிரி பேசுவேன். எனக்கே சமயத்தில் என்ன பேசணும்னு புரியாது, கேட்குறவனுக்கு அதை விட குழப்பமாக இருப்பான். ஆனால் என்னை செதுக்கியவர் அவர். ஏன்னா 2 வகை இருக்குதுங்க. ஒருத்தர் செதுக்கி உருவாக்குறதுல 2 வகை. செதுக்கி எடுத்தல், சேர்த்து கொடுத்தல் 2 இருக்கு இல்லையா? ஒரு முழு பாறையை கையில் கொடுத்துட்டு தேவையற்றதை செதுக்கி விட்டு தேவையான சிற்பத்தை கொண்டு வருவான் சிற்பி. கரெக்ட். களிமண்ணை கையில் கொடுத்துட்டா தேவையான உறுப்புகளை சேர்த்து உருவாக்குவான். அப்போ சேர்த்து கொடுப்பது ஒரு வகை, செதுக்கி எடுப்பது ஒரு வகை. 2யுமே செய்தவர் என் பிதாமகர் சிர்சபேசன் ஐயா. ஏன்னா ஆவேசமாக பேசுவேன். இங்கே வா, எதுக்கு ஆவேசமாக பேசுகிறேன்?
உனக்கு ஹியூமர் நல்லா வருது, ம். எல்லாருக்கும் வந்துடாது ஹியூமர், உனக்கு நல்லா வருது, அதை மென்மையாக பேச, ஏன் இவ்வளோ வன்மையாக பேசுகிற அப்படின்னு என்னை நெறிப்படுத்தினவர் அவர். அது உண்மையாக அவரை நான் பாராட்டணும். அதே மாதிரி என்னுடைய ஆன்மீக சொற்பொழிவுக்கு யார் காரணம்னா செந்தமிழ் வாரதி டாக்டர் இரா செல்வ கணபதி தான். அவர் பெரிய புராணம் பேசினார்னா, பன்னீர் திருமுறை பேசினார்னா மெய்மறந்து கேட்போம். அவ்வளவு ஆழமாக உள்ளே எடுத்துகிட்டு போவார். அதை விட எனக்கு அவர் மாதிரியே ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் எனக்கு நான் சொற்பொழிவு பண்ணுறேன். ஆமாம், தெரியும். 10 நாள் பண்ணுவோங்க. அதுலேயும் சில அனுபவங்களை சொல்கிறேன்னே. அந்த 10 நாள் சொற்பொழிவு பண்ணணுன்ற எனக்கு ஒரு தாக்கத்தை உருவாக்கியதே புலவர் கேரன் தான். அவர் அற்புதமான தாம்பரம் ஆஸ்திக சமாஜத்தில் பேசுகிறார். ம். ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து என் அருமை நண்பர் வே அரங்கநாதன், வெங்கடேசன், இருதயராஜி, புலவர் லட்சுமணன், நான் எல்லாம் சைக்கிளில் வருவோங்கய்யா. ம். 1973 நான் சொல்கிறேன். சைக்கிளில் 2 மணி நேரம் கதை கேட்டுட்டு நாங்கள் போவோம். தாம்பரம் ஆஸ்திக சமாஜம் அப்படி கொடிகட்டி பறந்த காலம் அது. புலவர் கீரன் பேசினார்னா அப்படியே ட்ராமட்டிக்காக இருக்கும். அப்படியே தர்மர் வர மாதிரியே இருக்கும், அர்ஜுனன் வர மாதிரியே இருக்கும், பாஞ்சாலி அங்கே நிற்கிற மாதிரியே இருக்கும் சபையில். அந்த மாதிரி பேசுவாருங்க. அதை பார்க்க 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 ஆரம்ப காலத்தில் குறிப்பெடுப்பேன் நான். எப்படி குறிப்புன்னா எங்கே தொடங்குறார் எங்கே முடிக்கிறார் அப்படின்றதெல்லாம் முறைப்படுத்திக்குவேன். அதுக்கு பிறகு தான் நான் பாரதமே வில்லிபுத்தூரார் பாரதத்தை படிக்க ஆரம்பித்தேன். ராமாயணத்தை முழுமையும் படிக்கணும்னு ஒரு வெறி வந்தது. நிறைய பாடல்களெல்லாம் மனப்பாடம் பண்ணி இதை நாம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சுற்றுப்புற கிராமங்கள்லாம் நாங்கள் போய் தொண்டர் குழுன்னு ஒரு குழுவை உருவாக்கி நான் பேசவே எல்லா மக்களும் கேட்பாங்க. போய் எந்த விதமான பொருட்பயனும் இல்லாமல் ஒரு சமய தொண்டாகவும் இலக்கிய தொண்டாகவும் இதை நாங்கள் ஆரம்பித்தோம். ஒரு 6-7 வருஷம் அப்படி தான் நான் பேசினேங்க. அப்படி பேசி தான் நான் அந்த மக்களெல்லாம் இது பண்ணி ஸ்ரீபெரும்புதூரில் தான் நான் அப்பாயின்மெண்ட் 1972 சேர்ந்தேன். 80 வரைக்கும் அங்கே இருந்தேங்க. இதுக்கு இடையில் நண்பர்களுடைய தூண்டுதலால் என்ன பண்ணால், அப்போல்லாம் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு செந்தளிர் பகுதின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாடல்களை மெல்லிசை பாடல்கள் நிறைய நான் எழுதியிருக்கேன். என்னுடைய பாடல்களை தாராபுரம் சுந்தரராஜன் பாடியிருக்காரு, டிஎம்எஸ் பாடியிருக்காங்க, பி சுசீலா அம்மா பாடியிருக்காங்க. அப்படிலாம் நிறைய பாடல்கள் எழுதி என்னுடைய பெயர் அப்படி பரவச்சுங்க. அப்போ நண்பர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஏன் நம்ம ஒரு மன்றம் அமைச்சா என்ன தமிழ் சார்பான்னு முத்தமிழ் மன்றம்னு ஒன்று டிடி கிருஷ்ணாச்சாரியார் என்ற ரிட்டையர்டு ஹெட்மாஸ்டர் ஐயாவை வச்சு ஒரு மன்றம் தொடங்கணும். டிகே நாயுடு என்பவர் எங்களுக்கு புரவலராக இருந்தார். அப்படி ஆரம்பித்த போது தான் தீபம் பார்த்தசாரதி ஒரு இலக்கிய மேதை, திரைக்கதை, அது நாவல் உலகத்தினுடைய சக்கரவர்த்தி, அவரை கொண்டு வந்தோம். என்னமா பேசினாருன்றீங்க, என்ன இன்றைக்கும் அவருடைய பேச்சு அந்த சிலப்பதிகாரத்தை பற்றி பேசினார். ஆனால் வரலாறு காணாத மழைங்க. அவர் பேசி முடித்ததும் வரலாறு காணாத மழை. அப்படி ஒரு அமைப்பை நாங்களாம் உருவாக்கி இந்த தமிழோடு தொடர்பு படுத்தி இந்த மாதிரி புலவர் கீரன் இவங்களெல்லாம் தான் எங்களுக்கு ஒரு முன்னோடி, ஒரு இன்ஸ்பிரேஷன், எங்களுக்கு ஊக்க சக்தியாக இருந்து அது மாதிரி படித்து தான் நாங்கள் இன்றைக்கும் நாங்கள் பேசுகிறதுக்கு காரணம் அவங்க தான். முக்கியமாக புலவர் கீரன் ஆன்மீக பாதைக்கு எங்களுக்கு வாசலை திறந்து வைத்த பெருமைக்குரியவர். இன்றைக்கு பல இளைஞர்களும் பட்டிமன்ற பேச்சாளர்களாக உருவெடுத்திருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? அவங்களுக்குன்னு ஒரு சுயம் இருக்கும். அந்த சுயம்தான் நிலைக்க முடியும். உங்களுடைய பட்டிமன்ற பேச்சுகள்லையும் பெரும்பாலும் நகைச்சுவை தான் பிரதான அங்கம் வகிக்கும். ஒரு அவையில் நல்ல கருத்துக்களை மேலும் விதைக்கணும்னா, ஒரு குலுக்கணும்னா அதுதான் நகைச்சுவைன்னு சொல்லுவார். ஊடகங்களுடைய பெருக்கங்களுக்கு பிறகு ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் பல மேடைகளில் ஒரே கருத்தை சொல்கிறது எல்லா ரசிகர்களுக்கும் தெரியுது. அதை தவிர்க்க முடியாதா? ஒவ்வொரு பேச்சாளனுக்கும் ஒவ்வொரு கவிஞனுக்கும் தேடுதல் உள்ளவனைத்தான் உலகம் தேடும்.